கோவில்பட்டி 4 PM கோவில்பட்டி. கோவில்பட்டி. ஐயோ! சரி இருங்க, இத முடிச்சுட்டு வந்துடுறேன். கோவில்பட்டி. ரொம்ப மன அழுத்தம். 2 வருடமாக தூக்கமில்லை. பிரச்சனைகள் எப்போது தீரும்? ஏன் எனக்கு தூக்கமில்லை? ஏன் தூக்கம் இல்ல? கும்பராசி சதய நட்சத்திரம். என்னங்க, கும்பராசி சதய நட்சத்திரம், கும்பராசி சதய நட்சத்திரம்னு சொல்லி நான் பேசுறப்பலாம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இந்த லைவ பார்க்குறீங்கல்ல, மாசத்துக்கு ஒரு தடவ கொஞ்சம் கிளியரா, இதுக்கு நீங்க பாம்பே பஜாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கொஞ்சம் கிளியரா, கொஞ்சம் நுணுக்கமான சில அமைப்புகள்ல துல்லியமாவே பதில் சொல்றேன். எந்தெந்த அமைப்புகள்ல பல கும்பராசிக்காரங்களுக்கு தூங்கி 2 வருஷம் ஆகுதுன்றத தான் சொல்றேன். எல்லா பக்கம் காதல், நட்பு, குடும்பம், பணம், வேலை அத்தனையிலயும் அடி வாங்கிட்டீங்களே! இன்னும் என்ன? இன்னொரு 1 வருஷம் பொறுத்திருங்கன்னு தானே இந்த மாசம் ராசி பலனையும் சொன்னேன். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க ராசி பலன கேட்டிருக்காங்க. நான் வேணாங்க ஆங்கில மாதம் வேணா, தமிழ் மாதத்துக்கு பலன் சொல்றேன்ற மாரி மாத்தி கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க ஒரு டேட்ல, இவங்க ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ற மாரி இருக்கும். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் அப்படின்னு. இதுல கும்பராசிக்காரங்களே, தயவு செஞ்சு பொறுத்து, 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 பொறுத்து 2 1/2 வருஷம் பொறுத்துட்டீங்க. இன்னும் ஒரு 1 வருஷம் பொறுத்துருங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படிலாம் நல்லது இல்லீங்களே! அந்த மாரி நல்ல அமைப்பு இல்ல. சரி. இந்த அமைப்புல லக்னம் 7 டிகிரி. என்ன சொல்லுது ஜாதகம்? லக்னத்தை உச்சகுரு பார்த்திருக்கிற ஒரு மாரி நல்ல ஜாதகம் தான். "அம்மா, யார் நீங்க? உங்க பேர மறந்துட்டேன். இதுதான் உங்க ஜாதகம் அப்டின்னா, நீங்க கொடுத்து வச்சவங்கம்மா. இந்த கஷ்டத்தை மனப்பூர்வமாக அனுபவிங்க. இது சாதாரண ஜாதகம் இல்ல. 100% நான் அடிச்சு சொல்வேன். கஷ்டத்துல தூக்கம் இல்லாம இருக்கீங்களா? வாழ்க்கைய கத்துக்கிட்டு இருக்கீங்க. லக்னாதிபதி உச்ச புதனின் வீட்ல அமர்ந்து, லக்னத்தை உச்ச குரு பார்த்து, பௌர்ணமி அமைப்புல பிறந்த அருமையான யோக ஜாதகமாச்சேம்மா. ஐயோ! இந்த மாரி ஜாதகத்தெல்லாம் வச்சுட்டு நீங்க கவலைப்படலாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகங்க. ஆவணி அவிட்டம் மாதிரியான பூர்ண பௌர்ணமி அன்னைக்கு லக்னம், லக்னாதிபதி சகலமும் வலுத்து. இந்த லக்னாதிபதிக்கு சுப அமைப்பு இல்ல. ஆனா இது போதுமே. இதுதான் உங்க ஜாதகம்னாமா, மகர லக்னம். இருங்க. மகர லக்னம். நல்லா பாருங்க. நீங்க தான் டல்லா இருக்கீங்க. உங்க ஜாதகம் அப்படியே எனக்கு எனர்ஜி குடுக்குது. மகர லக்னம். லக்னத்தை வலுத்த குரு பார்க்கிறாரு. உச்ச குரு பார்க்கிறாரா? அதே மாதிரி பூர்ண பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் அவ்வளவு பேரும் சந்திராதி யோகத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம்மா. இந்த மாரி ஜாதகத்தெல்லாம் வச்சுட்டு தூக்கம் இல்லையா? இப்ப நீங்க தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு தசா புத்தி காரணம். 7 சனி காரணம். என்ன நடக்குது? விரையாதிபதி தசை நடத்திக்கிட்டு இருக்காரு. மகர லக்னத்துக்கு குரு நல்லது பண்ண மாட்டாரு. ஆனா பார்வையின் அமைப்புகள்ல அவருக்கு நல்லது இருக்கும். சரி, இப்ப நடக்கக்கூடிய குரு திசையில அப்படி இப்படின்னு குரு தசை சந்திர புத்தி நடந்துட்டு இருக்குமா? மகர லக்னக்காரருக்கு வரக்கூடாதது யாரு? சரியா பார்த்தீங்கன்னா 2021ல இருந்து பிரேக்கப் ஆச்சா? பிரேக்கப்க்கு பிறகுல இருந்து அப்படி சாதகமான நிலை இல்லையா? அதோட பாருங்க. எப்ப எல்லாம் கிளியர் ஆகும்? அடுத்த வருஷத்துக்கு மேல 10ஆம் மாசம் 31ஆம் தேதி 2025 வரைக்கும் அப்படி சாதகமான நிலை இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு. ராகுங்க 5ஆம் இடத்துல இருக்கிறது புத்திர தோஷ அமைப்ப காட்டுறாரு. ஏன்னா 5ஆம் அதிபதி நீச்சமாகி ராகு அந்த வீட்ல இருக்காரு. ஆனாலும் குரு கெடல. உங்களுக்கு திருமண அமைப்புகள் இருக்கு. வாழ்க்கைய கத்துக்கிட்டு வெடிச்சு வெளில வர போறீங்கம்மா. எனக்கு நீங்க ஃபியூச்சர்ல நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கும்போது என்ன நெனச்சு பார்ப்பீங்க. நீங்க வந்துலாம் சொல்ல வேணாம். எனக்கே தெரியும். நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க. அதுக்கான அடி மனசுல வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த அடி உங்களுக்கு தேவையானது. இந்த அடி உங்களுக்கு தேவையானது. வாழ்க்கையில பிற்பகுதியில எந்த கிரகம் சுபத்துவம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மூச்சு திணறி போகுது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக உயர்தர வாழ்க்கையை வாழக்கூடிய உன்னதமான ஜாதகம்ங்க. அடுத்து வர்ற சனி தசையே உங்கள ஓஹோன்னு சக்க போடு போட போது. உச்சனுடைய வீட்ல இருக்கக்கூடிய சனி. அம்சத்துல குரு சுக்கிரனின் வீட்டில் குரு கொடுத்து வைத்தவர்கள் 30 வயசுல பாருங்க. 30 வயசுல தேடிட்டு வாங்க. இப்பல்லாம் ஜாதகம் எங்கேயுமே ஜாதகம் பார்க்க போகாதீங்க. போனா 7ல செவ்வாய் தோஷம், சுக்கிரன் நீச்சமாயிட்டாரு. ஒழுக்கமானவங்க நீங்க. சுக்கிரன் நீச்சமாயிட்டாரு. ஆமா. ஆனா நீங்க ஒழுக்கமானவங்க. சரிங்களா? சில அமைப்புகள்ல இப்ப கொடுக்கக்கூடிய சில வாழ்க்கை அனுபவங்களை கத்துக்கிட்டு வாழ்க்கையில பெருசா வரப் போறீங்க. ஃபியூச்சர்ல இந்த ஜாதகத்த தூக்கிட்டு என்கிட்ட நீங்க கண்டிப்பா வருவீங்க. இருங்க. குமார், ஐயோ பிரதர் ஆம்பளையா? நான் இவ்வளவு நேரம் பொம்பளைன்னு நெனச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். குமார், இந்த ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம். 23/8/2002 4:20 கோவில்பட்டி. அப்படியே லக்னம் மாறுனா கூட அவ்ளோ கஷ்டம்லாம் பட மாட்டீங்கங்க. லக்னம் 2 டிகிரி. நல்லா தான் பிரதர் ரொம்ப சிம்பிள் பிரதர். நல்லா இருக்க போறீங்க. அதுக்கான அடிகள வாங்குங்க, வாங்குங்க. நான் இந்த அடி வாங்கி தான் இவ்ளோ ஜோசியர் இருக்காங்கல்ல மலேசியால அங்க நான் கம்பேர் பண்ண மாட்டேன். அங்க ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. அஷ்டம சனின்ற ஒரு வார்த்தைய நான் வாங்குன அடிக்கு பிறகு தான் பிரதர் மலேசியாலயே சொல்வேன். என்னுடைய கிளையன்ட் ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு ஸ்பெஷலாவே சொல்றேன்.
என்னுடைய கிளையண்ட் எல்லாமே "அண்ணே, நீங்க பேச ஆரம்பிச்சதுலருந்து தானே ஜோசியத்தையும் மதிக்கிறேன். அதுக்கு முன்ன ஜோசியக்காரன்லாம் மதிக்க மாட்டேனே. இப்ப எனக்கே ஆர்வமாக இருக்கு ஜோசியத்த கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, மலேசியால இருக்கக்கூடிய இளைஞர்கள்லேருந்து அம்மா, அப்பா வரைக்கும் பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிரதர்? நான் அஷ்டம சனியில வாங்குன அடி. இந்த அடி இப்ப நீங்க வாங்குறீங்கல்ல, மனப்பூர்வமா வாங்குங்க. இது கேட்கிறப்ப நீ சொல்லுவடான்னு உங்களுக்கு தோணும். ஆமா, அப்படி தோணுனா தான் அஷ்டம சனி. கடவுள்லேருந்து எல்லாத்துக்கிட்டயும் அப்பா, அம்மா வரைக்கும் அடி வாங்கியிருப்பீங்க. அடின்னா, துப்பு வாங்கிக்கிட்டு, "என்னாத்துக்கு பொறந்த? எதுக்கு படிக்கிற? ஏன் வாழ்ந்த?" இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். பிரதர், லக்னத்தை உச்ச குரு பார்க்குறாரு. பௌர்ணமி சந்திரன். நல்லா இருக்க போறீங்க. இந்த வார்த்தை இன்னொரு 3 வருஷம், 4 வருஷம் கழிச்சுட்டு, அப்பயும் அவன் சொன்னான் மலேசியாலருந்து. வேற யாரும் சொல்லாதத சொன்னான்னு சொல்லுவீங்க. இதுதான் அந்த சுபத்துவ சூட்சும ஒழுவினுடைய பெருமையே. நல்லா வருவீங்க. ரொம்ப நல்லா வருவீங்க. 23 ஆகஸ்ட் 2002 23 ஆகஸ்ட் 2002 4:20 பிஎம் கோவில்பட்டி. ரொம்ப மனப்பிரச்சனை, மன அழுத்தம். தூங்கலையா? காதலா? பிரச்சனையா? சகலமும் தீர்ந்து உங்கள யாரு விட்டுட்டு போனாங்களோ, யாரு மன அழுத்தத்தில இப்ப உங்கள வச்சிருக்காங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, காதலோ யாரோ, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்க பின்னாடி நாய் மாரி அலைஞ்சுகிட்டு வருவாங்க. இந்த வார்த்தைய கேளுங்க. நாய் மாரி அலைஞ்சுகிட்டு வருவாங்க. அனுபவபூர்வமாக சொல்றேன். ஒரு காலத்தில ரிஜெக்ட் பண்ணவங்கலாம் இப்போ என்னோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அட்மின்ட்ட கேட்டுருக்காங்க.